إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته ما شاء الله கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இப்படி வந்து உட்கார்ந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. 12 மாதம் போயிடுச்சா? போயிடுச்சு. மாஷா அல்லாஹ். மிக வேகமாக நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிகுறியில் இதுவும் ஒன்று தான். கியாமத் நாள் நெருங்க நாட்கள் வேகமாக போகும். அதுக்காக ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இல்லாமலாக போவதில்லை, வாரத்தில் 7 நாட்கள் இல்லாமலாக போகிறதில்லை. போவதே நமக்கு தெரியாது. இன்னும் மறுமையை நெருங்கும் பொழுது இதைவிட வேகமாக நகர்ந்து செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த முழுமையான அடையாளத்தை இன்னும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலை, இன்னும் இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதனுடைய ஒரு சாயல் தெரிய ஆரம்பித்து விட்டது. ஹைர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளின் முந்தியவர்களாக நம்மை ஆக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல தடவைகள் நம்மை ரமதானை அடையக்கூடிய பாக்கியவான்களாக ஆக்கியிருக்கிறான். இந்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்த இறைவன் நமக்கு இந்த ரமதானின் நற்பாக்கியங்களை, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளையும் அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் என்று நாம் துஆ செய்து கொள்வோம். இந்த ஒரு கவலை அக்கறை தான் சஹாபா பெருமக்களிடத்திலே, நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நன்மக்களிடத்திலே, சலஃபுகளிடத்திலே இருந்ததை நாம் பார்க்க முடியும். ரமதானை பயன்படுத்த வேண்டும், ரமதானில் நமது பயணம் என்ன என்ற ஒரு தலைப்பின் கீழே இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஒரு 4 நாட்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆக ரமதானை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், ரமதான் மூலமாக நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அடைந்து கொள்ள வேண்டும் என்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் நமக்கு வழிகாட்டியதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். ரமதானை குறித்து வழிகாட்டும் பொழுது, ரமதானில் இறை பொருத்தத்தை தேடியவர்களாக இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ரீதியிலே அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வப்படக்கூடிய மக்களுக்கு மார்க்க அறிஞர்கள், உலமா பெருமக்கள் சில செய்திகளை முன்வைத்து சில அறிவுரைகளை வழங்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. எதிலிருந்து அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் அதிகாலை எழுகிறோம், நாம் உறங்கி சஹருடைய நேரத்தில் நாம் ரமதானுடைய மாதத்தை சஹரிலிருந்து ஆரம்பம் செய்கிறோம். கண்ணயர்ந்து கண் விழித்து சஹரிலிருந்து நாம் ஆரம்பம் செய்கிறோம். அப்போதிலிருந்தே அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளில் எந்த விதமான குறையும் இல்லாமல் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய செயலோடு நாம் நம்முடைய நாட்களை சுன்னாவான அடிப்படையிலே நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிஞர் பெருமக்கள் வலியுறுத்துவதை நம்மால் பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழும் பொழுது அல்லாஹ்வுடைய ஸிக்ரோடு இறைவனை நினைவு கூர்ந்தவர்களாகத்தான் அவர்கள் எழுவார்கள். ஷைத்தான் அந்த நேரத்திலிருந்தே நம்மளுடைய கவனத்தை, சிந்தனையை அல்லாஹ்வின் சிந்தனையை விட்டு மாற்றி விடுவான். எந்திரிக்கும் போதே நம்மளுடைய சிந்தனையில்
வேறு ஏதாவது ஒரு விஷயம் கவனம் நம்மளுக்கு வந்துடும், சஹர் உணவை பற்றி, அல்லது எந்திரிச்ச உடனே ஃபோனை பார்ப்போம், ஒரு மிஸ் கால் இருக்கும், நெட்டை ஆன் பண்ணுவோம், ஒரு மெசேஜ் முன்னாடி வரும். இப்படி நம்மளுக்கு வேறு ஏதேனும் ஒரு சிந்தனையின் பக்கம் திசை திருப்பதற்காக ஷைத்தான் முனைவான். ஆனால் எந்திரித்த உடனே இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியது, நம்மை தூங்க வைத்து எழுப்பிவிட்ட அந்த இறைவனை நாம் புகழ வேண்டும், அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கடமையாக செய்வார்கள். எழுந்த உடனே நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். இந்த துஆவை நாம் மரணம் செய்திருப்போம், ஆனால் அந்த நேரத்தில் நினைவு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அந்த நேரத்தில் ஞாபகம் வரணும். தூங்கி எந்திரிக்கும் போதே அல்லாஹ்வின் சிந்தனையோடு எழுவது, அந்த காலை ஆரம்பம், நமது விடியல், அதுவே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய அருள் வளத்தையும் பெற்றதாக அது அமையும். அன்றைய நாளில் அல்லாஹ்வுடைய பரக்கா ரஹ்மா நம் மீது அது நிச்சயமாக பெருமளவில் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன், அஹ்யானா, நம்மை உயிர்ப்பித்து எழுதான். இதே மாதிரி நாளை மறுமையிலும் நாம் உயிர்ப்பித்து எழப்பட இருக்கிறோம். மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்ட பிறகு, உயிர் பிரிந்த பிறகு நாளை மறுமையில் நாம் உயிர்ப்பித்து எழுப்பப்பட இருக்கிறோம். அந்த சிந்தனையை காலையில் எழும் பொழுதே ஒரு மூமின் சொல்ல வேண்டும். சிறு உறக்கத்திற்கு பிறகு சிறு மௌத் என்று சொல்லப்படும். இந்த தூக்கம் என்பது சிறிய மரணம். இந்த சிறிய மரணத்துக்கு பிறகு எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, நம்மை மரணம் அடைய செய்த பிறகு. சில நேரத்தில் கிண்டலுக்கு சொல்லுவாங்க, தூங்கிட்டா வாயை பிளந்துட்டா ஜனாசா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. யதார்த்தம் அதுதான். இறைவன் ஏற்படுத்திய நீதி அப்படிதான். தூங்கிட்டா காது கேட்காது, கண்ணு தெரியாது, நம்மளையே தெரியாம நம்ம ஏதாவது உளறினால் பினாத்தினால் தவிர பேச மாட்டோம், கேட்க மாட்டோம், கண்ணால பார்க்க முடியாது, எதுவுமே செயல்படாது. மனிதனுடைய சிந்தனையால் எதுவுமே செயல்படாது. அது ஒரு சிறிய மரணம். இந்த மரணம், ஒவ்வொரு நாள் தூக்கமும் ஒரு மனிதனுக்கு மறுமையின் சிந்தனை தர வேண்டும். தூங்கி எந்திரிக்கும் போது எந்திரிச்சிட்டேன், இப்படி ஒரு நாள் நான் எந்திரிப்பேன்ல, சூர் ஊதப்பட்டு அலறம் அடிச்சுட்டு எந்திரிக்கிறோம், தட்டி ஊட்டி எந்திரிக்கிறோம், அல்லது நம்மளுக்கு முழிப்பு வந்து எந்திரிக்கிறோம். இப்படி நாம் எழுப்பப்படுவோம் நாளை மறுமையில் ஒரு நாள். சூர் ஊதப்பட்ட பிறகு முழு உலக மக்கள் எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய ஒரு நாளும் இருக்கிறது. அன்று எழுந்து நாம் என்ன செய்ய போகிறோம், அன்று எழுந்த பிறகு நம்முடைய நிலை என்ன என்பதை சிந்திக்கும் வண்ணமாக, நம்மை படைத்த ரப்பை நினைவு கூறும் வண்ணமாக அந்த இடத்துல அல்லாஹ் நினைவு கூறணும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய ஒரு மரணத்திற்கு பிறகு, நம்மளை மரணம் அடைய செய்த பிறகு உயிர் கொடுத்து அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு வ இலைஹி நுஷூர், அவன் பக்கமே நாம் திருப்பப்பட இருக்கிறோம். எந்திரிச்ச உடனே நம்ம நோக்குவது என்பது கழிவறையாக இருக்கலாம், சில நேரத்தில் கிச்சனாக இருக்கலாம், சில நேரத்தில் வேறு இடமாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய ஒரு சிந்தனையை பாருங்க. நான் அல்லாஹ்வின் பக்கம் மனிதர்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படக்கூடிய நாளுக்கு பேர் தான் நுஷூர். மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்படக்கூடிய நாள். தூங்கி எந்திருக்கும் போதே தூக்க கலக்கத்திலேயே கண்ணை கசக்கிக்கிட்டே ஒரு மனுஷன் நினைக்க வேண்டிய எண்ணம் என்பது, கியாமத்துல இப்படிதான் நான் எழுப்பப்பட போறேன், கியாமத்துல நான் அல்லாஹ்வின் முன்பாக நான் நிப்பாட்டப்பட இருக்கிறேன் என்ற ஒரு சிந்தனையை இறைவன் தருகிறான். அதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆல கற்று தர்றாங்க. இந்த உணர்வு ஒவ்வொரு நாளும் நாம் எழும் பொழுது இருக்க வேண்டும். இதை ரமதானிலும் நாம் கடைபிடிக்க வேண்டும். சஹருக்கு எழுந்திருக்கும் பொழுது, ஏன்னா ரமதானில் நம்மளுடைய உணர்வு அது ஈமானி உணர்வாக இருக்கும், இஹ்திசாபுடைய உணர்வாக இருக்கும். மற்ற நாளில் இருக்கக்கூடிய உணர்வை விட ரமதானிலுடைய உணர்வு என்பது அது சிறந்த உணர்வாக இருக்கும். எல்லா நாளிலேயுமே 5 நேர தொழுகையை ஈமானோடு தொழ வேண்டுமா இல்லையா? ஆமா, எல்லா நேர தொழுகையும் எல்லா இபாதத்தையும் நாம் ஈமானோடும் நன்மையை ஆதரவைத்து தான் செய்ய வேண்டும். ஆனால் 5 நேர தொழுகைக்கு, மற்ற கடமையான தொழுகைக்கு நபி அவர்கள் அப்படி சொன்னார்களோ இல்லையோ, ரமதானுடைய தொழுகைக்கு சொன்னார்களே. ரமதானுடைய இரவில் தராவி தொழுகை தொழுதுமே ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தவராக இந்த ரமதான் தொழுகை இரவு தொழுகை தொழுபவருக்கு அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஏன் அப்படின்னா, ரமதான் வந்து விட்டால் அந்த மன உணர்வு வந்துடும். அல்லாஹ்வுடைய ஈமானோடு நம்ம நிற்கிறோம், நன்மையை நாடி நிற்கிறோம், ரமதான்ல அல்லாஹ்வுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும், அந்த உணர்வு. அதை வைத்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சொல்றாங்க. அப்போ எப்பவுமே இந்த உணர்வு நம்மளுக்கு இருக்கும். ரமதானில் சற்று அதிகமாக இருக்க வேண்டும். எந்திரிக்கும் போதே கியாமத்து சிந்தனையோட, நம்ம மறுமையினுடைய சிந்தனையோட நம்ம எழக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை பெற்றுத்தரக்கூடியதான் இந்த துவா. இந்த துவாவை, அதாவது ஒரு மனுஷன் முதல்ல செய்யக்கூடிய அமல் இதுதான். தூங்கி எந்திரித்த உடனே நம்மளுடைய வெரி ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் எவ்ரி டே, நம்மளுடைய ஒவ்வொரு நாளுடைய நம்மளுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா இதுதான். கண்ணை முழிச்ச உடனே ஒரு மூமின் செய்ய வேண்டிய செயல் இதுதான். முதல் அமல்
அதாவது பொதுவாகவே எந்த ஒரு லிஸ்ட்லையுமே நம்பர் 1 அப்படின்னு போட்டு அதில் எதுவுமே இல்லை அப்படின்னா அது ஒரு குறை. முதலாவது எது நம்மளுக்கு எம்டியா இருக்கக்கூடாது. எந்த ஒரு லிஸ்ட்லையுமே நம்மளுடைய எந்த விதமான கடை சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு லிஸ்ட்லையுமே முதல் நம்பர்ல நில் அப்படின்னு போட்டிருக்கு, இல்லை கோடு போட்டிருக்கு, இல்லை நோன்னு போட்டிருக்கு, இல்லை நத்திங்னு போட்டிருக்கு, ஒன்றும் இல்லைன்னு போட்டிருக்கு, அல்லது வெற்றிடமா இருக்கு, அது மனுஷன் விரும்ப மாட்டான். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, இன்றிலிருந்து நமது வாழ்க்கையை எடுத்து பாருங்க, இந்நாள் வரைக்கும் தூங்கி எந்திரிச்ச உடனே முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய அமல் இதுதான். எது? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். 2 நிமிஷம் கூட ஆகல, 2 செகண்ட் கூட ஆகல. இதை சொல்லி முடிக்க 2 செகண்ட்ல சொல்லிடலாம். இந்த 2 நொடியில செய்யக்கூடியதான் முதல் அமல். என் வாழ்க்கையில என்னுடைய அமலை எடுத்து பார்த்தால் முதலாவதாக செய்ய வேண்டிய அமல் எத்தனை பேருக்கு எத்தனை நாளைக்கு டிக் போட்டிருக்கும் யோசிச்சு பார்க்கணும். முதல் அமல் ரசூலா கட்டிருந்த முதல் சுன்னாவே நம்மளுடைய வாழ்க்கையில இல்லை அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இதை நாம் ரமதானில் இருந்து இன்ஷா அல்லாஹ் உறுதி எடுப்போம். சில விஷயங்களை வாழ்க்கையில கத்துக்கணும், சில பயிற்சிகளை ரமதான் நமக்கு தர வேண்டும், சில நல்ல அமல்களை நமக்கு ரமதான் கற்றுத்தர வேண்டும். ஏன்னா அந்த வாய்ப்போட அந்த உணர்வோடு இருக்கிறோம். இப்ப எடுத்துக்கிறது இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய செய்தி எனது மௌத்து வரைக்கும் என்ற ரீதியிலே உள்வாங்கியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தியெல்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அதற்கான நசீபை எல்லாம் தருவானாக. ஆக நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய முதல் அமல், ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நாள் ஆரம்பிக்கக்கூடிய முதல் அமல் தூங்கி எந்திரிச்ச பிறகு ஓதக்கூடிய துவா. இது தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு வரி 2 நொடி இதை மனனம் செய்யணும். இப்பதான் முதல் தடவை நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு கூட 10 தடவையோ ஒரு 20 தடவையோ கூட போனா ஒரு 30 தடவை இதை சொல்லணும் கேட்டோம்னா மனப்படம் ஆயிடும். இல்லை அந்த பொருள் என்னை மரணம் அடைய செய்த பிறகு எனக்கு உயிர் கொடுத்து இருக்கு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவன் பக்கமே நான் திரும்பப்பட இருக்கிறேன். இந்த கருத்தை சொன்னாலுமே கூட போதுமானது. ஆனால் சுன்னாவான ரீதியில் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தையை சொன்னார்களோ அதை அப்படியே சொல்வது விருப்பமானது. ஆக ஒரு மனிதனுடைய முதல் அமலும் ஒவ்வொரு நாளுடைய முதல் அமலும் ஒவ்வொரு நாளுடைய இறுதி அமலும் இறைவனை நினைவு கூறுவதுதான். முதல் அமல் இதை கொண்டு ஆரம்பிக்கும், இறுதி அமல் அல்லாஹ் பிஸ்மிக அமூத்து வஹி என்று நிறைவு பெறும். அதுக்கப்புறம் கண்ணை பொத்திடுவோம். அதுக்கப்புறம் கண்ணை முழிச்ச உடனே செய்ய வேண்டியது முதல் அமல் இதுதான். ஆக முதலானதும் இறுதியானதும் இறை தியானத்தோடு தான் ஒவ்வொரு மூமினுடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் ப்ரோக்ராம் செய்யப்பட்டது நம்முடைய வாழ்க்கை. அந்த முதல் அமலை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதில் கவனக்குறைவாக இருப்பவர்கள் இதிலிருந்து சரி செய்ய வேண்டும் என்பதை அறிஞர் பெருமக்கள் முன்வைப்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இதையும் தாண்டி அடுத்ததாக ஒரு மனிதர் முக்கியமாக செய்ய வேண்டியது மிஸ்வாக் செய்ய வேண்டும். காலை நேரத்தில் எழுந்த உடனே இறைவனை நாம் தொழப் போகிறோம், அதற்கும் மிஸ்வாக் தேவையானது. அதே போன்று உணவை உட்கொள்ள போகிறோம், அதற்கும் மிஸ்வாக் தேவையானது. 2 முன்வைத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸிவாக் மித்ஹாரத்துல் லில்ஃபம் வ மர்தாத்துல் லிர்ரப். அந்த மிஸ்வாக் செய்வது என்பது வாய்க்கு அது புத்துணர்ச்சி தூய்மையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியதாகவும் அது இருக்கிறது. அதனால அந்த நேரத்தில் சோம்பல் பட்டு பல் விளக்காம நம்ம இருக்கக்கூடாது. எந்திரிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைவார்கள். அவங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் துவா செய்து விட்டு மிஸ்வாக் செய்வார்கள். பைத்துல் ஹலாக்கு போய் தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றிட்டு உது செய்யும் போது மிஸ்வாக் செய்து கொள்வார்கள். அராக் எனக்கூடிய ஒரு குச்சி, அது சஹாபாக்கள் காலத்தில் ரசூலா காலத்தில் இருந்தது. அராக் மரம், அந்த குச்சி, அதில் மரத்து மேலே ஏறி நின்றுலாம் உடைப்பாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் மரத்து மேலே அராக் குச்சி ஏறி நின்று உடைச்சாங்க. இதெல்லாம் சில சம்பவத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆக ஏதேனும் ஒரு குச்சியை வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை அப்போ விரலால் செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் அது அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தூய்மைப்படுத்த வேண்டும். வாயில் இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றம் அது நீங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குச்சியை பயன்படுத்தினாங்க. எல்லா நேர தொழுகையிலையும் பயன்படுத்தினாங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி குச்சியை வச்சு பயன்படுத்துவதும் சொன்னாதான், மாற்று கருத்தல்ல. இன்னைக்கு காலம் மாறிவிட்டது. நம்ம பிரஷை வச்சு பேஸ்ட் வச்சு பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு வழிமுறை நம்ம நினைக்கணும். டெய்லி லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ஆனால் ரசூல்லா இதை கற்று தந்தாங்க. இதனால என் வாயை சுத்தப்படுத்துறதுனால இறைவன் திருப்தி பெறுகிறான், இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக இதை செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு இன்ஷா அல்லாஹ் அதை செய்யும் பொழுது அதிலும் நன்மை உண்டு என்பதை அறிஞர் பெருமக்கள் இந்த இடத்திலே நினைவுபடுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மரண தருணத்தில் மரண தருவாயில் இருக்கும் பொழுது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூட முடியல, சைகை காமிச்சாங்க. மிஸ்வாக் குச்சை செய்கை காமிச்சாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு. அதுக்கப்புறம் ஒரு மனிதர் பயன்படுத்திட்டு இருந்த குச்சை வாங்கி அந்த பக்கமாக திருப்பி அதை ஆயிஷா அம்மா என்ன செஞ்சாங்க, கடிச்சு அதை சாஃப்ட் பண்ணி மிருதுவாக ஆக்கி கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செஞ்சாங்க. ஏன்? மௌத்தா போறேங்கிறது தெரியும். மௌத்தா போகும்போது களிமாவோட மௌத்தா போகிறாங்க.
களிமாவோட மூத்தா போகும்போது அந்த இறுதி களிமா சொல்லும் பொழுது வாய் அது நறுமணமானதாக இருக்க வேண்டும். இறைவனை எதிர்கொள்ளும் பொழுது வாய் நறுமணமாக இருக்க வேண்டும். வானவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் ரூஹை கைப்பற்ற. வானவர்களுக்கு வாயில் ஏற்படக்கூடிய துர்வாடை பிடிக்காது. அதனாலதான் நீங்க பச்சை பூண்டையும் நீங்க வெங்காயத்தை சாப்பிட்டீங்கன்னா வந்து பள்ளியாசல்ல தொழுகையில நிக்காதீங்கன்னாங்க. அதை சொன்ன ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க தெரியுமா? இன்னல் மலாயிகா யதஅத்தா பிமா யதஅத்தா பிஹில் இன்சான். மனிதன் எதை கொண்டு அவன் வெறுப்படைகிறானோ, எதை கொண்டு அவனுக்கு நோவினை ஏற்படுகிறோ அதை கொண்டு வானவர்களும் நோவினை அடைகிறார்கள். மனுஷனுக்கும் பிடிக்காது. பச்சை பூண்டு சாப்பிட்டுட்டு வந்து பேசணும்னா நம்மளுக்கு பிடிக்காது, வாயில் வரக்கூடிய நாற்றங்கள். இது வானவர்களுக்கும் பிடிக்காது. வானவர்களை நம்ம தூரப்படுத்திடுவோம். மிஸ்வாக் செய்யக்கூடிய பழக்கம் இருந்தால், பல் துலக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் அந்த வாயில கெட்ட வாடை வராது. வானவர்கள் கிட்டேயே இருப்பாங்க. மிஸ்வாக்கு செய்யல, வானவர்கள் தூரமா போயிடும். பொதுவாகவே நம்ம டெய்லி லைஃப்ல பல்லு விளக்கணும்னா யாரும் நம்ம பக்கத்துல இருக்க மாட்டாங்க. யதார்த்தமா நம்ம பல்லு விளக்கணும்னா கூட யாரும் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. வானவர்களும் நம்மை விட்டு தூரமாகிறார்கள். வானவர்களுடைய நெருக்கம், வானவர்களுடைய அருகாமை அவர்களுடைய துவாவை பெற்று தரக்கூடியது. என்னைக்கு நம்ம கூட பக்கத்துல வச்சுக்கிறோம், அவங்க நமக்கு சப்போர்ட், என்னைக்குமே நமக்காக துவா செய்வாங்க. நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதற்கு அவர்கள் துணையாக இருப்பார்கள், நன்மையாக இருப்பார்கள். வானவர்களை பக்கத்துல வச்சுக்கிறதுக்கான ஒரு அமலும் தான் மிஸ்வாக் செய்யறது. அதனாலதான் இறுதி நேரத்துல ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கிறதுக்கான சில விளக்கங்களை அறிஞர் பெருமக்கள் சொல்லும் பொழுது, தூய்மையான வாய் சுத்தத்தோடு அவர்கள் மரணம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். வாய் சுத்தத்தோடு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். வாய் சுத்தத்தோடு இருக்கும் பொழுது மாணவர்கள் கிட்ட வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு சின்ன சிரமம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா வாய் சுத்தமாக இல்லைன்னா மாணவர்கள் வந்து பிடிக்காது. அவங்களுக்கு சில நேரங்களிலே அவர்கள் நம் மீது சாபம் விடுவார்கள். இப்ப யோசிச்சு பார்த்துக்கிறங்க, புகை பிடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் இது ஹராமா ஹலாலா என்ற ஃபத்வாக்குள்ள போக வேணாம். புகை பிடிக்கக்கூடிய, புகையிலை பயன்படுத்தக்கூடியவர்கள், இது மாதிரி நம்மளால கிட்ட போக முடியுதா? மது பழக்கத்துக்கு ஆளானவர்கள் 10 அடிக்கு முன்னாடி வந்தாலே 8 அடிக்கு முன்னாடி வந்தாலே 8 போகணும்னு நினைக்கிறோம். அவங்களாம் வந்தாங்கன்னா அப்ப வானவர்கள் எவ்வளவு சாபம் விடுவாங்க. நாசமா போக வேண்டும் என்று அவர்கள் சாபம் விடுவார்கள். அந்த சாபத்திற்கு ஆளாகக்கூடியவர்களாகத்தான் இது போன்ற பழக்க வழக்கங்களுக்கு உள்ளவங்களா இருப்பாங்க. ஆக வானவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், வானவருடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சின்ன சின்ன சுண்ணாவை கடைபிடிப்பதில் அது இருக்குது. நம்ம சாதாரண சுண்ணத்தை நினைப்போம், பல்லு வளர்க்கறதுல என்ன இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனா அதில் இருக்கக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய ஹிக்மத்துகள் என்ன என்பதை ஆய்ந்து ஆராயும் பொழுது அதில் பெரும் நன்மைகள் இருக்கிறது. நாம் அறியாத பெரும் பலன்கள் எல்லாம் இருக்கிறது. அது வானவர்கள் நெருக்கத்தை பெற்று தருகிறது. சஹர் நேரத்திலேயே அழகாக நம்ம வாயை சுத்தப்படுத்திட்டு வந்து உட்கார்ந்து திக்ரு செய்யும் பொழுது, குரானை ஓதும் பொழுது, தஹஜ்ஜத் தொழுவும் பொழுது வானவர்கள் நம்மளை நெருங்கி வந்துடுவாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு விதமான துவாவுக்கும் அவர்கள் ஆமீன் சொல்லுவாங்க. தூரமா வச்சுக்கிட்டோம்னா அது மாதிரியான பாக்கியங்கள் எல்லாம் நாம் அடைய முடியாதாக. மிஸ்வாக் என்பது ஒரு அற்புதமான சுன்னா. இது எதுவுமே ரமதானுக்கானது மட்டுமல்ல. நாம் முதலாவதாக சொன்ன செய்தி துவா, அது ரமதானுக்கானது மட்டுமல்ல. மிஸ்வாக் இது ரமதானுக்கானது மட்டுமல்ல. இது வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் கடைபிடித்திருக்கலாம், பல நேரங்களில் நாம் கடைபிடிக்காமல் இருந்திருக்கலாம். இதை இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு முழு மூச்சாக, ஒரு முக்கியமான ஒரு சுன்னாவாக இதனுடைய முக்கியத்துவத்தோடு நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை இந்த இடத்திலே நாம் நினைவு கூறுவது என்பது பொருத்தமானதாக இருக்கிறது. அதே மூன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு செய்தி, பொதுவாகவே இரவில் முழிப்பு வந்தால், இரவில் யதார்த்தமாக முழிப்பு வந்தால், அதாவது தூங்கி காலையில எந்திரிக்கிறது வேற, இடையிலேயே முழிப்பு ஏற்படுவது என்பது வேற. உதாரணத்துக்கு நம்ம 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு இருப்போம், 3:30 மணிக்கு எந்திரிக்கணும்னு இருப்போம். அல்லது ரமதான் அல்லாத காலத்தில் ஃபஜருக்கு எந்திரிக்கக்கூடிய வழங்க உள்ள 5 மணியோ 5:15, இல்லை ரமதான் அல்லாத காலத்தில் ஒரு 4:45 எந்திரிக்கிறவங்க காலை அடைந்து அதாவது அதிகாலையினுடைய நேரத்தை நெருங்கி எழுகிறார்கள் என்பது பொருள். அது அல்லாமல் இடையிலேயே யதார்த்தமாக முழிப்பு வர்றது, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக சுய தேவைக்காக வேண்டி 2 மணிக்கு 2:30 மணிக்கு 1:30 மணிக்கு இப்படி முழிப்பு வருது. இதை கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி நீங்க முழிச்சீங்க, இது நம்மளுடைய எண்ணத்தால், விருப்பத்தால், நம்மளுடைய திட்டத்தால் ஏற்பட்ட கண் விழிப்பல்ல, யதார்த்தமாக ஏற்பட்டது. இதற்கு தஆர்ர என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி யதார்த்தமாக உங்களுக்கு முழிப்பு வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்க அல்லாஹ் திக்ர் செய்யுங்கிறாங்க. அல்லாஹ் அதை விரும்புறான். கண்ணு முழிப்பு வந்த உடனே முதல் அமலா நம்ம அல்லாஹ்வை நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமானது. அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க தெரியுமா? யாருக்கு இரவிலேயே திடீரென்ற முழிப்பு வருமோ, விழிப்பு ஏற்படுமோ, அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது எது, என்ன துவா இது சொல்லுங்க? சின்ன வயசுல எப்படி இதை மனப்பாடம் பண்ணோம்?
4ஆம் கலிமான்னு மனப்பாடம் செஞ்சுருப்போம். எல்லாம் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய திக்ருகள். சஃபா மர்வாவில் ஓடும் போது ஓதக்கூடிய கலிமா இதுதான். சஃபாவிலும் மர்வாவிலும் ஓதக்கூடிய கலிமா. அரஃபா நாளில் நபியாகிய நானும் எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் அரஃபா தினத்தில் ஓதியது இதுதான் சொன்னாங்க. ஒரு வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு திக்ர். தூக்கத்தில் திடீர்னு முழிப்பு வந்தால் இது ஓதுங்க ரசூல்லா. இந்த ஹதீஸினுடைய செய்தியை பார்க்கும் பொழுது சஹீஹ் புகாரில 2வது வால்யூம்ல 54வது செய்தி. 2வது வால்யூம்ல 54வது செய்தி. இப்படி தூக்கத்தில் திடீரென்று முழிப்பு ஏற்பட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ். இதை நம்ம என்ன மனப்பாடம் பண்ணியிருப்போம்? 3ஆம் கலிமான்னு மனப்பாடம் பண்ணியிருப்போம். 3ஆம் கலிமா பல விதியில் அந்த வார்த்தைகள் முன்பின்னாக வருது. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் என்று வரும். அல்ஹம்துலில்லாஹி சுப்ஹானல்லாஹ் இப்படி மாறி வரும். லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வரும். அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒன்றை சொல்லி வாயில தன்னால வர்ற மாதிரி அப்படியே ஓதுறது கிடையாது, மாற்றி ஓதுறது. அது கவனத்தோட ஓதணும் என்ற ரீதியில பழக்கப்படுத்த மாதிரி இல்லாமல் சில நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை மாற்றி ஓதுவார்கள். இப்படி இதையும் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லி சும்ம கால் பிறகு அவர் கூறட்டும் அல்லாஹு மஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. தூக்கத்தில் திடீர்னு முழிப்பு வந்தா அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு தூங்கிக்கிறீங்கிறாங்க. அந்த நேரத்தையும் பயன்படுத்தணும். அப்படி நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். ஏன்னா அந்த நேரம் இரவு நேரம் என்பது அல்லாஹ்வுடைய அருள் எப்பொழுதுமே இறங்கக்கூடிய நேரம், அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கக்கூடிய நேரம். அது அதாவது மற்ற மாற்றார்களை பொறுத்த மட்டில் பாவங்கள் செய்யக்கூடிய நேரம், திருடர்கள் திருடக்கூடிய நேரம், மோசடி செய்பவர்கள் மோசடி செய்யக்கூடிய நேரம், பாவம் செய்பவர்கள் திட்டமிடக்கூடிய நேரம், அல்லது பெரும் மோசமான பாவங்கள் விபச்சாரங்கள் போன்ற அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அந்த நேரம். அந்த நேரத்தில் மூமின் எழுந்து இறைவனோடு பேசி இறைவனை புகழ்ந்து அல்லாஹ்விடத்தில் தான் செய்த பாவங்களை நினைத்து பாவ மன்னிப்பை கேட்டுவிட்டு தூங்கினால் அல்லாஹ் அவரை அந்த பாவங்களை மன்னிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர் துஆ செய்தால் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். வ இன் தவல்ல வஸல்ல குபில ஸலாத்துஹு, அவர் வுது செய்து விட்டு தொழுதால் அவர் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். தொழுதால் விரும்பினா தொழுகலாம், இல்லாட்டி தூங்கலாம். ஆனா மினிமம் அவர் என்ன செய்யறதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார். இதுவெல்லாம் நமக்கு கற்றுத்தரப்பட்ட சிறிய அமல்கள். அல்லாஹ்வை நாம் புகழ வேண்டும், அல்லாஹ்வை நாம் நினைவு கூற வேண்டும் என்பது மாஷா அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரப்பட்ட முக்கியமான ஒரு வழிகாட்டுதல்களாக நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நம்மிடத்தில் அந்த நன்மை ஆதரவு வைத்தல் என்பது இபாதத்துடைய விஷயத்தில் இருக்கணும். ஒரு 2 விஷயத்தை தான் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். முதல் நாளில் அதாவது ஒவ்வொரு நாள் காலை நம்மளுடைய அமல் அல்லாஹ்வுடைய திக்ரோட தான் ஆரம்பிக்கணும். அதில் என்றைக்குமே எம்டி ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடாது. அதில் நம்ம இன்ஷா அல்லாஹ் கவனமாக இருப்போம். 2வது மிஸ்வாக் செய்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுன்னாவாக அதை வலியுறுத்துகிறார்கள். அந்த துஆ என்பது காலையில் எந்திரிக்கும் பொழுது அல்லது அதோடு நம்ம எந்திரிச்சிட்டோம் என்று இருந்தால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் இருக்கணும். அதோட நான் எந்திரிக்கல, திரும்ப நான் தூங்க போறேன், யதார்த்தமா எந்திரிச்ச முழிப்பு தான், ரெஸ்ட் ரூம் போயிட்டு தூங்கிடுவோம், இல்லை தண்ணி குடிச்சிட்டு தூங்கிடுவோம், இல்லை திரும்பி தூங்கிடுவோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல இந்த 3ஆம் கலிமா 4ஆம் கலிமாவை ஓதி அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று குறைந்தபட்சம் நாம் சொல்வது நம்ம வழிகாட்டப்பட்டிருக்கிறது. சஹீஹ் புகாரினுடைய ஹதீஸாக இதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ரமதானில் பொதுவாக நாம் அதிகமாக குர்ஆனை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. தராவித் தொழுகையில் ஒரு ஜுஸு அளவிற்கு மாஷா அல்லாஹ் ஓதப்படுகிறது, அதிகமான வசனங்கள் ஓதப்படுகிறது. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சுப செய்தி என்ன? மன் காம பி அஷ்ர் ஆயத்தின், எவர் ஒருவர் 10 ஆயத்து ஓதி நின்று தொழுவாரோ லம் யுக்தப் மினல் காஃபிலீன், அவர் மறதியாளர்களில் எழுதப்பட மாட்டார். ஒமன் காம பி மிஅத்தி ஆயத்தின், எவர் ஒருவர் 100 வசனங்களை ஓதி நின்று தொழுவாரோ குதிப மினல் கானித்தீன், அவர் நின்று வணங்கியவர்களில். அல்லாஹ்விடத்தில் கானித்தீன் என்பவர்கள் ஒரு பட்டத்துக்கு சொந்தக்காரர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் ஆசியா அம்மை அவர்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான். சூரா தஹ்ரீமில் அவர்களுடைய பெருமையை பற்றி எல்லாம் பேசி, அவர்கள் சொர்க்கத்துக்கான பெண்மணிகள் என்பதெல்லாம் பேசி, அந்த சூரா தஹ்ரீம் 28ஆம் ஜுஸுடைய லாஸ்ட் வார்த்தை, அதோட 29ஆம் ஜுஸ் ஆரம்பிச்சிடும். 29ஆம் ஜுஸ் தபாரக்கல்லதி.
அந்த லாஸ்ட் வார்த்தை எடுத்து பாருங்க, வகானத் மினல் கானிதீன், அவர்கள் காணித்தீன்களில் இருந்திருக்கிறார்கள். காணித்தீன்கள் என்றால் நபிமார்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு. அந்த பண்பு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் இருக்கிறது, ஃபிரௌனுடைய மனைவியாகிய ஆசியா அம்மை அவர்களிடத்திலும் இருக்கிறது. அந்த காணித்தீன் என்றால் அல்லாஹ்வுக்காக வேண்டி நின்று வணங்குபவர்கள், அல்லாஹ்விடத்தில் நின்று வணங்கி அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெற்றவர்கள். ஆக 100 வசனங்களை ஓதி தொழக்கூடியவர் காணித்தீன்களில் எழுதப்படுவார். நிச்சயமாக தராவி தொழுகையில் நமக்கு 100 வசனங்கள் ஓதப்படும் இன்ஷா அல்லாஹ். அது எந்த ஒரு சூறாவாக இருந்தாலும் 100 வசனங்கள் ஓதப்படும். அந்த இஹ்திசாம் நம்ம இடத்துல இருக்கணும். நான் 100 வசனத்தை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தா எனக்கு, அது முழுமையாக தொழுதாதான் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கும். வந்தவர் 2 ரக்காத் தொழுதோம் 4 ரக்காத் தொழுதோம் அப்படின்னா நம்மளுக்கு 30,000 கிடைக்கலாம், 40,000 கிடைக்கலாம், 50,000 கிடைக்கலாம். 100 வசனங்கள் நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் முழுமையாக நாம் அந்த தொழுகையில் நாம் நின்று தொழுதால் அந்த பாக்கியம் கிடைக்கும். நாம் காணித்தீன்களில் எழுதப்படுவோம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வமன் காம பி அல்ஃபி ஆயத்தின், ஆனால் 1000 வசனங்கள் ஓதி தொழுபவர்கள், இது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். 1000 வசனங்களை ஓதி தொழுவது என்பது கியாமுல் லைலுடைய இறுதி நாட்களில் வேண்டுமானால் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இரவு தொழுகை நீண்ட நேரமாக தொழுது, முன்னிரவிலும் தொழுது, பின்னிரவிலும் தொழுது, அல்லது நீண்ட நேரம் தொழ வைக்கப்பட்டால் 1000 வசனங்களை நாம் ஓதுவதற்கு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி வாய்ப்பு கிடைத்தவர்கள் முகன்சிரீன், அவர்கள் பொற்குவியல் அளவுக்கு நன்மை பெறக்கூடியவர்கள் அவர்கள் எழுதப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை நம்ம சிந்தனையில் வச்சுக்கிறணும். இது அபு தாவூதுல 57வது ஹதீஸ், செகண்ட் வால்யூம்ல 57வது ஹதீஸாக இது இடம்பெறுகிறது. ஆக ரமதானில் மாஷா அல்லாஹ் நாம் தொழுகிறோம், தராவி தொழுகை தொழுகிறோம். அதில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளும் 29 நாளோ 30 நாளோ அல்லாஹ் தந்தருடைய வாய்ப்பில் ஒவ்வொரு நாளிலும் நாம் இன்ஷா அல்லாஹ் காணித்தீன்களில் எழுதப்பட வேண்டும், காணித்தீன்களில் நாம் எழுதப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவையும் முதல் நாளிலேயே நாம் இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்வோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு களைப்பின் காரணத்தினாலேயோ சோர்வின் காரணத்தினாலேயோ ஆர்வமின்மையின் காரணத்தினாலேயோ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த ஒரு நாளும் நாம் பின்தங்கிடக்கூடாது. பின்தங்கினால் இந்த வாய்ப்பை நாம் இழந்து விடுவோம். ஆக இந்த 3 அமல்களை முதல் நாளினுடைய ஒரு முத்தாய்ப்பான செய்தியாக நாம் இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அதிகாலை பொழுது அல்லது சஹரி எழும் பொழுது நாம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் தவற விடாமல் ஓதுவோம். அதை கண்டிப்பாக ஷைத்தான் மறக்கடிப்பான். மறந்துட்டாலும் கூட பின்னாடி ஓதிடலாம். எப்போ நினைவு வருதோ பின்னால் ஓத வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால் சூரா கஹ்ஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸ்குர் ரப்பக் இதா நஸீத வ குல் அஸா அய்யஹ்தினி ரப்பி மின் அக்ரப ஹாதா ரஷதா. நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூற மறந்து விட்டால் உடனே நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் விஷயம் நடந்ததுல சொல்றான். இன்ஷா அல்லாஹ்ங்கிறத சொல்ல மறந்துட்டோம்னா நாளைக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பிடுறோம். அப்புறமா இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்லிடணுமா, இன்ஷா அல்லாஹ் வர்றேங்கிறத நினைவுபடுத்தி சொல்லணுமா? இல்லை மெசேஜில் ஃபோனில் நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் வச்சுட்டேன்னு வச்சுக்கிறீங்க, திரும்பி நீங்கள் ஃபோன் அடித்து இன்ஷா அல்லாஹ் வர்றேங்கிறத சொல்லணும். இது சட்டம். சூரா கஹ்ஃபுடைய 4வது பக்கத்தினுடைய முதல் வசனம் இது. எதையுமே இன்ஷா அல்லாஹ் இல்லாமல் சொல்லாதீங்க. அப்படி மறந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லுங்கிறேன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ் சொல்லாதனால 15 நாளைக்கு வஹி வரல. 15 நாளைக்கு தவிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வஹி இறக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் மறந்துட்டீங்களே அல்லாஹ் அவங்க என்னமோ நினைச்சு பதறிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துட்டனால பல பேர் வசைப்பாடுவதற்கு விமர்சனம் செய்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளானாங்க. அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டிய இடத்துல நினைவு கூறாட்டியா ரசூலுல்லாஹ்வுக்கும் பாடம் கற்பிக்கப்படும் என்ற அடிப்படையிலே கொகை தோழர்களை பற்றி கேள்வி கேட்டதற்கு நாளைக்கு சொல்றேன்னு சொன்னவங்க இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்தனால 15 நாளைக்கு சொல்லல. மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் எப்படி கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? எங்கள்கிட்ட ஒருத்தர் இருக்கிறார் முகமதுன்னு, அவருக்கு நாளைன்னா 15 நாள் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு கடன் கேட்டவங்கள்ட்ட நம்ம வந்து சொல்லி காட்டுவோம்ல, கடன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு 1 மாசம் ஆகிட்டான், நாளைன்னா உனக்கு ஒரு மாசமா நம்ம கேட்போமே, அந்த மாதிரி பேசுற நிலைமைக்கு அவர் ஆளாயிட்டாரு. கேட்கிறோம் அல்லது நம்ம கேட்கப்பட்டிருப்போம். ரசூலுல்லாஹ் அப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க. இவருக்கு நாளைன்னா 15 நாளா, நாளைக்கு சொல்றேன்றாரு 15 நாள் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் வெக்ஸ் ஆயிட்டாங்க. என்ன தப்பு செஞ்சு தெரியலையே, நீங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லாதது தவறு அப்படின்னு சொல்லி நீங்க மறந்துட்டீங்கன்னா ஞாபகம் வந்தது நீங்க நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான தீர்வை சொன்னான். இதெல்லாம் என்ன தெரியுமா? பெரிய பாவம் அல்ல, பெரிய தவறு அல்ல. ஆனா அல்லாஹ்வை நினைவு கூறாததை அல்லாஹ் தஆலா கண்டித்து கூட இருக்கிறான். அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்துக்கு, ஒரு இறை தூதரின் தலைவராக இருக்கக்கூடிய அந்தஸ்துக்கு அவங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லாதது அல்லாஹ்வால ஏற்றுக்க முடியல. ஆக அல்லாஹ் அவன் நினைவு கூறப்படுவதை அதிகம் எதிர்பார்க்கிறான், அதற்கு நன்மை தருகிறான். அல்லாஹ் நினைவு கூறாமல் இருப்பதை இறைவன் வெறுக்கிறான். அந்த அடிப்படையில் தான் இது. அதனால தான் ரசூலுல்லாஹ் எந்திரிச்ச உடனே அல்லாஹ் நினைவு கூறுறாங்க, தூங்கும் போது அல்லாஹ் நினைவு கூறாங்க. எந்த நேரம் இறை சிந்தனையோடு அவர்கள் ஆனார்கள். ஆக முதலாவதாக நாம் அல்லாஹ்வை எந்த நேரம் நினைவு கூற வேண்டும். தூங்கி எந்திரிச்ச உடனே முதல் அமலாக நாம் இதை இன்ஷா அல்லாஹ் செய்வோம். அதே போன்று நாம் மிஸ்வாக் எனக்கூடிய பழக்க வழக்கத்தை எப்பவும் வச்சுக்கணும். சில பேர் கூட கேட்பாங்க, நோ மிஸ்வாக் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம்.
தவறே இல்லை. பேஸ்ட் வச்சு பல் துலக்குவதற்கு அனுமதி உண்டு, வாய்க்குள்ளே தான் போகக்கூடாது. அது நறுமணமாக இருக்குங்கிறதுனாலலாம் அது தப்பு கிடையாது. சில அறிஞர்கள் தவிர்த்து கொள்ளும்படி சொல்லியிருக்கிறாங்களே தவிர யாரும் கூடாது என்று சொல்லவில்லை. தாராளமாக செய்யலாம். காலையில் மிஸ் பண்ணவங்க, அதாவது சஹருக்கு முன்னாடி பல்லு விளக்கம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக இஃப்தார் வரைக்கும் விளக்கக்கூடாதுங்கிறது இல்லை. தாராளமாக பேஸ்ட் வச்சு கூட நம்ம என்ன செய்யலாம், பல் விளக்கலாம். அதில் ஒரு தவறும் இல்லை. அதே மாதிரி மூன்றாவதாக, நாம் ஒவ்வொரு நாளும் 100 ரக்காத்துகள், குறிப்பாக இரவில் நாம் கேட்டு தொழக்கூடிய வளமையை நாம் கடைபிடிப்போம். அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் என்ன ஒரு டைட்டில் நம்மளுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ், கானித்தீன்களாக அல்லாஹ்விடத்தில் நாமும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எழுதிய அல்லாஹ் ஆசியா அம்மாவுக்கு கொடுத்த அந்த அல்லாஹ் நம்மையும் கானித்தீன்களில் அங்கீகரித்துக் கொள்வானாக என்ற இந்த 3 கருத்தை முதல் செய்தியாக முதல் நாளிலே நாம் எடுத்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் நல்ல அமல்களை பெற்று கற்று தெரிந்து அதையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.